கூட ஒரு உதவி டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெய்வ அனுக்கிரகமும் நிறையா இருக்கும். இதை கிரக மாளிகான்னு சொல்லுவாங்க. வரிசையா ஒரு 4 கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பதெல்லாம் மிக கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? இப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக நீங்க அதனோட பலனை தெரிந்து கொள்வது நல்லதுதான். ஏன்னா எப்படி நடந்துக்கணும், எந்த தசா புத்தி காலங்களில் இப்படி நடக்கும், பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இதுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:15க்கு, சூரிய அஸ்தமனம் 7:04க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. தேய்பிறை சதுர்த்தசி முடியும் நேரம் இன்று காலை 7:29க்கு. அதன் பிறகு அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 20ஆம் தேதி அதிகாலை 1:29க்கு முடிவடைந்து மூலம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:14 8:43 வரை, மாலை வேளையில் 6:05 7:04 வரை, இரவு வேளையில் 9:02 10:02 வரை. ராகு கால நேரம் காலை 11:40 மதியம் 1:09 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:07 5:35 வரை. கூலிகன் காலை 8:43 10:12 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 1:21க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஸ்ரீ அனுமான் ஜெயந்தி மற்றும் அமாவாசை தர்ப்பணம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு நலம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு அன்பு, துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சிக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு நிறைவு, மகர ராசிக்கு முயற்சி, கும்பராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு ஆர்வம். தொடர்ந்து நம்ம யோகங்களை பற்றி கவனிச்சுட்டு வரோம் இல்லையா? நேற்றைய பதிவின் தொடர்ச்சி தான் இது. இன்றைய யோகம் என்ன மாதிரி யோகம் என்று நம்ம பார்ப்போம். அது உங்களுடைய ஜாதக கட்டங்களிலே அந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை நீங்களே அதை கவனித்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கு நம்ம எந்த யோகத்தை பற்றி பார்க்குறோம்னா சுனபா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். சுனபா யோகம் என்பது சந்திரனுக்கு 2ல் சூரியன், ராகு, கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. சந்திரனுக்கு 2ல். அப்படின்னா நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் உங்களுடைய 2ஆம் இடம் மீன ராசியாக வரும். அதான் 2ஆம் இடம். சந்திரனுக்கு 2. உங்களுடைய ராசி எதுவோ அங்கத்தான் உங்க சந்திரன் இருக்கும். சந்திரனை வைத்து தான் உங்களுடைய ராசியை எல்லாம் குறிக்கிறார்கள். அதனாலே நீங்கள் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 2ஆம் இடம் என்றால் உங்கள் ராசி கும்பராசியாக இருந்தால் அதற்கு 2ஆம் இடம் மீன ராசியாக வரும். அந்த ராசியிலே சூரியன், ராகு, கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது உழைத்து சம்பாதித்து நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. அவங்களுடைய உழைப்பை தான் அவங்க நம்பி இருப்பாங்க. நல்ல ஒரு உழைப்பாளியாக, திறமையான உழைப்பாளியாக இருப்பார்கள். நல்ல புத்திமானாகவும் இருப்பார்கள். ராஜாவுக்கு சமானமான அப்படின்றான்னா அதுக்கு ஒத்த வாழ்க்கை இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவர்கள் உழைத்து முன்னேறக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள், இந்த யோகம் உள்ளவர்கள். 2வது நம்ம பார்ப்போமே. இந்த யோகம் எப்படி என்றால் கேமத்ருமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோகம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்க பாய்க்கிற வார்த்தைகள் சில சமயங்களில் யோகம்னு போட்டிருந்தாலும் அது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அதை ஒரு நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த கால சர்வ அது கூட தோஷம்னு சில இடங்களில் போட மாட்டாங்க, கால சர்வ யோகம்னு தான் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் இதுவும் இப்போ நான் சொன்ன சொல்ல வர இந்த யோகமும் கேமதுத்ருமம் யோகம். சந்திரனுக்கு பின்னும் முன்னும், அதாவது நீங்கள் இருக்கும் ராசிக்கு முன்னுக்கு ஒரு ராசி இருக்கும், பின்னால் ஒரு ராசி இருக்கும் இல்லையா? அந்த கிரகங்கள் இல்லாமை தனியாக, அதாவது சந்திரன் ஒரு ராசியில் சந்திரன் இருப்பார், அவருக்கு கீழே உள்ள
இதுலேயும் எந்த ஒரு கிரகமும் இருக்காது. அதற்கு மேலே இருக்கிற ராசியிலையும் எந்த கிரகமும் இருக்காது. அப்படி என்றால் கும்ப ராசியை எடுத்துக்குவோமே, மகரத்திலையும் எந்த கிரகங்களும் இருக்காது, மீனத்திலையும் எந்த கிரகங்களும் இருக்காது. இப்படிப்பட்ட அமைப்பு இருந்துச்சுன்னா இது ஒரு பொல்லாத யோகம்னு சொல்லுவாங்க. அப்போனா தரித்திரமும் பீடை உண்டாகும் அப்படின்னு இப்படி சொன்ன பிறகு இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கவனிக்கும் போது, உங்கள் ஜாதக கட்டத்தை கவனிக்கும் போது அப்படி ஒரு அமைப்பு இருந்தால், சந்திரனுக்கு முன்னும் பின்னும் எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் இருந்தால் என்னன்னா சப்போர்ட் குறைவாக இருக்கும். சரிங்களா? ஒரு டக்குன்னு ஒரு உதவி நம்மளுக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாத மாதிரியாக இருக்கும். இது உங்களுடைய மற்ற கிரகங்களின் பார்வை, மற்ற கிரகங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, என்ன மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் நடக்கும் அப்படின்றதையும் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரம் கொடுத்து எனக்கு இப்படி இருக்குது, இதனால் என்ன நடக்கும், என்ன வரும் போகும்னு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? இப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக நீங்கள் அதனோட பலனை தெரிந்து கொள்வது நல்லது தான். ஏன்னா எப்படி நடந்துக்கணும், எந்த தசா புத்தி காலங்களில் இப்படி நடக்கும், பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இதுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது நம்ம இந்த யோகங்களை குறிப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வரதான் செய்யும். அதனால் நீங்கள் அதை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் அது விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, உங்களுடைய லக்னாதிபதியோட அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படாது. சரி, ஆனால் சந்திரனுக்கு இதில் ஒரு ஒரு மாற்று இதுவும் இருக்குது, ஒரு பிராய்ச்சித்தமும் இருக்குது. ஆனால் சந்திரனுக்கு கேந்திரம் என்ன, சந்திரன் கூடையே, கேந்திரம் என்றால் ஒன்று, சந்திரன் கூடையே ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருந்தால் இந்த தோஷ பரிகாரமாகும். அப்படின்னாக்கா இப்போ சந்திரன் இருக்காரு, அவர் கூடயே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கூடயே ஒரே ராசியிலே. அப்படி இருந்தால் இந்த முன்னுக்கும் பின்னுக்கும் கிரகம் இல்லாத அந்த யோகம் நடக்காது. அந்த தரித்திர யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்காது. ஏன்னா சந்திரனுக்கு பக்கத்திலேயே அவருடைய ராசியிலேயே ஒரு கிரகம் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது. பொதுவாகவே ஜாதக கட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையில் அந்த கிரகங்கள் இருந்தாலே இவர்களுக்கு ஒத்துழைப்பு நிறையா இருக்கும். எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிரகங்கள் வரிசையாக, ஒரு 4 கிரகங்கள் வரிசையாக இருந்துட்டா கூட ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு கஷ்ட காலங்களில் கூட ஒரு உதவி டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெய்வ அனுக்கிரகமும் நிறையா இருக்கும். இதை அந்த கிரக மாளிகான்னு சொல்லுவாங்க. வரிசையாக ஒரு 4 கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பதெல்லாம் மிக அருமையான அமைப்பு. தொடர்ந்து நம்ம அடுத்த யோகத்தை பற்றி நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.